வாழ்க. சௌமியர் வரணும்னு தகராறு நடக்குதுப்பா. நோய்நொடி இல்லாமல் வாழ்க. இறை அருளை பெற்று இன்புற்று வாழ்க வளர்க. தங்கள் சித்தம் அடியவன் பாக்கியம். சமய பிரார்த்தனையா? பிரார்த்தனை எப்படி? லட்சுமி கடாட்சம் போன்ற சமயம். சமைக்கிறது பொழுது இலக்கணா புரியுதோ? சொல்லுங்க. தவமியாச்சாரியார் காமியாவளத்தை வாசம் செய்து வரக்கூடிய தௌமியன். ஆமா. அப்படி தௌமியாச்சாரியாக நான் இருந்து மகுமேதம் தெரியுமா? சொல்லுங்க. அப்படி மகுமேதம் ஒரு முக்கியமான சமாச்சாரம். எப்படிங்க? இன்றோடு இப்போதான் சூதுமகனை ஆடி ஆடி நாடுறவரை பறித்து பாண்டவர்களை மனம் போட்டு பாண்டவர்கள் வனவாசங்கள் பெற்று கொண்டிருக்கிறார். ஆமா. தற்சமயம் 12 ஆண்டு நிறைவு பெற்றது. ஆமா. ஆனா அக்காலம் அதாவது 13 எப்படி கழிப்பது அப்படி இந்த தௌர்மேனை நினைந்திருக்கின்றார். ஆமா. ஆதலால் தருமனை பார்க்கணும். ஒரு சில சமாச்சாரம். எப்படிங்க? இல்லாத காயம் மாண்டு விட்டால் வரப்படுத்தி என்ற குந்தாதேவி காதலோட ஓடி வந்து கர்ணாவென்று கண்ணீர் விட்டழுவாள். அப்போது என்ன போதி வந்து யார் நீங்களா? தருமரை கண்டு தருமர் வந்திருக்கேன். சீக்கிரம் சொல்லி ஓடியா சொல்லுவாரு. ஐயா, உங்களுடைய வேண்டுதலின்படி இந்த வனத்திற்கு சொந்தக்காரர் தௌமியாச்சாரியார் வந்திருக்கின்றார். அவருக்கு கொடுத்து விடலாம். ஆசனம் கொடுத்தேன். 10 மணிக்கு தான் சாப்பிட்டார்.
நீங்கள் இட்ட சபதம் நிறைவேற செய்து இந்த நாட்டை நீங்கள் ஆள்வீர்கள். கவலைப்பட வேண்டாம், சந்தோஷமா வணக்கம். எந்த புத்தகம் பாட்டு யாரு கண்டா? நான் பாட்டு ஒண்ணு மாதிரி நடந்துமா? வாடி 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 நீ சுவித்தமாக வாழ்வாள் இருக்கட்டும். ஆனா ஒரு சமாச்சாரம் டோமினோ வந்துக்கிறாரா? சரிங்க, பாதாள சாதி காண்போம். இந்த யாக ஜாடி போட்டோனே வணக்கம் செய்யுது. அப்ப அவந்த கூந்தல் அவருக்கு கரையான இருக்கும். நிறைவேற செய்து நாட்டை கண்டிப்பாக ஆள்வீர்கள். சிவச்சலாக வாழ்ந்திருப்பாய் தாயே. அப்படியே தர்மா முனிவரே, என்னை அழைத்த காரணம் என்ன? அப்படி திரிந்து கொள்ளும் போது என் தம்பிமார்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு அரசு போல பாடாதானே அப்படி நான் இந்த நாடகத்திலே வரும்போது என் தம்பிமார்கள் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வியாகப்பட்டது. காதிலே நாராச காட்சி போல இருக்கின்றது. அது தம்பிமாராகி பீமஜானன் என்னை அடியோதனமாக அடிப்போல் போட்டிருக்கிறது. மிகுந்த கோபகுரியோடு பார்க்கின்றான். பார்த்த முகத்துக்கு வெற்று முகமாகவும் எட்டியாகவும் கசப்பாகவும் காயாகவும் நினைத்துக் கொண்டிருக்கின்றான். தர்மா ஐயா, நீ ஒருவரமாக நான் பீமனுக்கு ஆர்வம் கொண்டு வருகின்றேன். பீமா குருநாதா, அண்ணன் தருமனை பார்த்தால் பார்த்த முகத்துக்கு வேற்று முகமாகும், எட்டியாகவும் கசப்பாகவும் காயாகவும் நினைக்கக்கூடிய காரணம் என்ன? எட்டியாகவும் காயாகவும் கசப்பாகவும் அண்ணன் மீது இருக்க காரணம் பல காரணங்கள் உண்டு. நாட்டு மன்னனுக்கு மகனாக பிறந்து இப்படி வர்க்குடம் என்று சொல்லக்கூடிய ஒரு குரங்கை போல 12 ஆண்டு மனம் பிரிய காரணம் என் அண்ணன் சூதாடிய காரணம். யார் சொம்பு போட்டது?
அப்பொழுதே சொன்னான் சகாதேவன், அண்ணா பாச்சிக்காயை தொடாதே, பாதத்தில் சனியை தொடர்ந்து இருக்கிறான் என்று. அவன் வார்த்தையை ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் இப்படி காட்டிலே திரிய அவசியம் இருக்கிறதா? சூதாடிய காரணம் நாங்கள் எல்லாம் என்ன பாவம் செய்தோம்? அப்படி சூதாடி நாட்டை தோற்று துரியன் சொன்ன கட்டளைப்படி 12 ஆண்டு வனத்தையும் ஓராண்டு அக்கியாதவாசம் கழிக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் நாட்டை விட்டு வனத்திற்கு வருகிறது. அவரவர்களும் ஆளுக்கு ஒரு சபதம் செய்து எப்படி என்னுடைய சபதம் அந்த மங்கை ரகவதையால் தன்னை மகாசபையில் நிறுத்தி கொஞ்சமாய் பருது சொன்னேன். அந்த பாதகன் தன்னை எல்லாம் அவர்களை சின்ன பின்னங்கள் செய்து கொன்றிடுவேன் என்று சொல்லி கூறினார். பாஞ்சாலியை துயிலுறிந்து தன்னுடைய வலது தொடையில் அமர வையடா என்று சொன்னானே அந்த துரியோதனன். அந்த துரியோதனன் 100 பேர்களையும் என் கதையினால் நான் ஒருவனை அடித்து கொள்ளுவேன். அப்படி அவர்களை அடித்து கொள்ளும் வரை என்னுடைய கரத்தில் நான் ஜலம் அருந்துவது கிடையாது. ஓடுகிற மடுவிற்கு சென்று இந்த கதையினால் ஜலத்தை ஓங்கி அடிப்பேன். ஆகாய மார்க்கமாக செல்லும் அந்த ஜலம் சென்றால் அதை குடிப்பேனே தவிர கையினால் அவர்களை கொல்லும் வரை இந்த கரத்தால் தண்ணீர் கூட குடிப்பதில்லை என்று சபதம் செய்தேன். ஆனால் நாங்கள் 4 சபதம் செய்தோம், பாஞ்சாலி சபதம் செய்தோம். சூதாடிய தருமன் எந்த ஒரு சபதமும் செய்யாமல் அமைதியாக வந்தோம். ஒரு ஆள் பண்ணின வேலை நாங்க 5 பேர் 6 பேர். ஏய் கோபத்தை குறை, ஏன் நீ கோல கொள்கிறாய்? மெட்ராஸ்ல 10 நாள் இருந்த மொத்த பாடு. நீங்கள் யார்? பாண்டவர் 5 ராஜாக்களாக நீங்கள் எப்படி பிறந்தீர்கள்? ஏன் இந்த கோலம்? முன்னடந்த விருத்தாந்தம் என்ன ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியாது. கேக்குறியா? கேட்கிறேன். நீங்கள் யார்? எப்படி பிறந்தீர்கள்? இந்த வேகத்தை சொல்கிறேன். இப்படி காலகத்திலே தெரிய வேண்டிய காரணம் என்ன? எங்களுக்கு விவரம் தெரிந்த நாள் முதலாக எந்த ஒரு பாவத்தையும் நாங்கள் செய்தது கிடையாது. பாவம் தவறு செய்தவர்களுக்கு தானே தண்டனை. நான் என்ன தவறு செய்தேன்? அப்படி அல்லவே பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஓஹோ, கைலாயத்துல. ஆமா, சரி. பரமக்கடவுளை பார்த்து பார்வதி கேட்கிறது என்ன என்று. சுவாமி, உங்களை மாலையிட்டு நான் யாது சுகத்தை கண்டேன். கட்டிய தாலிக்கு கடைமணி ஒண்ணு உண்டு. நான் கண்ட சுகம் வெண்ணிறமான ஆடை, ருத்ராட்ச மாலை, சுடுகாட்டு சாம்பை. சரி, வேற என்ன கண்டேன்? அப்படின்னு உடனே பரம கடவுளுக்கு கோபம் பிரவேசித்தது. என்ன? நாமெல்லாம் தேவராக இருக்கிறோம், நரமாண்டுக்கு வர வேண்டிய ஆசை உனக்கு இருக்கின்றது. அதனால் உனக்கு சாபத்தை கொடுக்கிறேன் பிடி என்றால் பரமக்கடவுள். சரி, எப்படி என்றால் இடதாபுரி ஆண்டு வரக்கூடிய நல மகாராஜனுக்கும் தமிழந்து அம்மைக்கும் நீ நல்லா பிடி சாபம் என்றார். குருநாதா, எனக்கு கோபத்தை கிளப்புறேன். கைலாயத்துல பரமக்கடவுளுக்கும் பார்வதிக்கும் சண்டை. அவங்க குடும்ப சண்டைக்கும் நாங்க காட்டுல அலையறதுக்கும் என்ன சம்பந்தம்? அடிச்சு கைத்து பிச்சுட்டு போடும். அல்லாதுதான் இருக்குது. அது அவங்க வீட்டு பிரச்சனை, எங்க பிரச்சனைக்கு வாணி. அப்படி தெரிவித்த உடனே ஐயா, நான் அப்படியே பிறப்பேனே, ஆனால் நீங்களே வந்து என்னை மாலையிட வேண்டும். பார்வதி சொல்லுதா? அப்படி கேட்க சரி என்று ஒப்புக்கொண்டால் பரமக்கடவுள். சரி, சாபத்தின் விளைவாக அப்படி ஆண்டு வரக்கூடிய நலமகாராஜனுக்கும் தமிழ் தந்தைக்கும் நல்லாக பிறந்தது அம்மன் பார்வதி. ஆமா, சரி. அப்படி பிறந்த உடனே பருவ வயது வந்த உடனே கன்னியாவனம் கட்டி உட்புகுத்து வைத்திருந்தான் மன்னன். சரி, சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நம்ம கல்யாணம் பண்ணுமே அப்படி என்று பரமக்கடவுள் மவுக்குலராக உருவத்தை மாற்றி மன்னனத்தில் சென்று நிருபத்தை பார்த்தார். தானம் தொழிலாக நிருபம்
சரி அப்படி என்றால் நான் கேட்கக்கூடிய பொருளை தரும் சத்தியம் சரி தானம் செய் அப்படின்னு கேட்க சரி என்று ஒப்புக்கொண்டார் மன்னன். சரி அவர் சத்தியம் செய்தார், எனக்கு பெண் வேண்டும் அப்படின்னார். பணங்கள் கொண்டு போன பொண்ணு இல்ல இல்ல அப்படின்னார். விருத்துனரே, குலமாதர் இருக்க விலை மாதிரி இருக்கு, எதற்கு உன் மகளை எனக்கு கொடு என்றார். இல்லை அந்த அவன் மோளை கேட்டதுக்கு நாங்க காட்டுல பிரிச்சு என்ன வந்தோம் அடிச்சா கைத்துல பிச்சுக்கிட்டு போடும், 6 லைன் தாண்டி போடும். என் மகனாகப்பட்டவன் கன்னியாபுரத்தில் இருக்கின்றார். அவரிடத்தில் சென்று நீ சமாதானம் பெற்று ஏதோ ஒரு அடையாளம் கணையாழி, கணையாழி மோதிரம் கணையாழி பெற்று வந்தால் கண்டிப்பா உனக்கு கொண்டு தரேன். சரி என்று ஒப்புக்கொண்டார் மவுக்கலியர். சரி முனிறு வந்தான் மண்மரம் எடுத்து கண் விழித்தார் நாராயணி. சரி இவன் மீது பார்க்கப்பட்டோன்னே இவன் மீது வயதில் கொண்டு நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படி என்று அந்த அம்மா சொல்லுது. சரி நாராயணி சரி என்று சொல்லி அப்படி திருமணம் செய்வது உண்மையாக இருந்தால் உங்க அப்பா ஒத்துக்கணுமே, அதனால் ஏதோ ஒரு அடையாளமா ஒண்ணு கொடு, ஒரு அடையாளம் அப்படி என்று கணையாழியை பெற்றார் மவுக்கலியர். அந்த ஆளு மோதிரத்தை வாங்குறதுக்கு நாங்க காட்டுல தெரியறதுக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் இருக்குது கதை, அதில் தான் வருதா? அப்படி கணையாழை பெற்று மன்னனை கண்டு மன்னா உங்கள் மகள் சம்மதித்தான் திருமணம் செய்து வை அப்படின்னு சொல்ல மகளை பின்கொட இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தான். திருமணம் செய்து கொடுக்கிற போது அம்மா இப்ப இருக்கிற ஒரு நாளை இருக்காது, எனக்கோ வயோதிகம், அதனால் உன் தாய் தகப்பனோட நீ இரு, நான் சிதாசனம் செய்கிறேன், புகைவனம் போகிறேன். சரி அப்படின்னார். ஐயா எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி சரி கட்டிய கணவனே கண்கொண்ட தெய்வம் உன் கூட வருவனை தவிர தாய்வில் இருக்க மாட்டேன் அப்படி என்று மவுக்கலியரோடு. சரி அந்த அம்மா அவன் கூட காட்டுக்கு போச்சு, நாங்க காட்டுல திருத்துக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் கேட்க சொல்லி யாரால இதெல்லாம் யாரு பிடிக்காது. இந்த ஒரு ஆளு பண்ணனால அண்ணனு பாக்குறேன், இன்னும் ஒரு மரம் பெண்ணு கொடுவான் இவள் பதிவரியாக இருக்கிறாளா, சோரத்தான் செல்கிறாளா, இவளை சோதித்து பார்க்க வேண்டும் அப்படி என்று மவுக்கலியராகப்பட்டவர் அம்மா எனக்கு ஜலம் வேண்டும் என்று கேட்டார். சரி ஜலம் என்றது நாராயணி. சரி திரும்புவதற்குள்ளாக சரி முனி ரூபத்தை நீக்கி சரி மண்முதரம் எடுத்து அண்ணவளை புனத்து செய்யும் பொருட்டாக வேகமாக துரத்தினார். அவன் மூட்டாச்சு, அவன் துரத்துறான், என் மூட்டாச்சு கூட நான் காட்டுல வந்தது என்ன சம்பந்தம்? கேட்க சொல்லி சரி போனாங்க விட்டு தள்ளு. அதான் வனத்துக்கு போனாங்க. ஆமாடா முன்னாடி 2 பேரும் பரிசோதிக்க தலைமுறைக்குள்ளாக என் கணவன் இருக்க நீ யாரோ ஒருவன் என்னை தொட வருகின்றாயே அப்படி என்று இந்த அம்மா என்ன சொன்னது, நான் பதிவரியாக இருப்பது உண்மையாக இருந்தால் எனக்கு தொட வந்த கடங்கள் எல்லாம் சரி உனக்கு பெரும் குஷ்டம் பிடிக்க வேண்டும் பிடி என்று சாபத்தை கொடுத்தது. சரி அந்த சாபத்தின் விளைவாக மவுக்கலியருக்கு பெரும் குஷ்டம் பிடித்தது. சரி சரி கூடையாக செய்து அதில் அமர வைத்து தலையில சுமந்து சென்றால் நாராயணி. அந்த அம்மா போனதுக்கு நாங்க இங்க வந்து சம்பந்தம். சாலுவராஜ தண்டனையால் மாண்டவரி சாகப்பட்டவர் தலையில கடு மரத்தை தொங்கி கொண்டு இருக்கின்றார். அப்ப சரி கூட தூக்கிட்டு போகும்போது லேசா மேல மோதி போச்சு. மோதி போகுது, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கணவனை தூக்கி செல்கிற பெருமையாக என் மேலே மோதி விட்டு போகிறாய். ஆதலால் காலையில் கதிரோன் உதயமானால் உன் கணவன் இறப்பான், நீ தாலி இறப்ப பிடி சாபம் என்று கொடுத்தான் முனிவரா. அப்ப ஐயா இந்த தாலிக்காக நம்ம பாடுறேன், இவ்வளவு கஷ்டம் இருக்குதான். ஆனால் கணவன் சொல்லி வார்த்தை கேட்கவில்லை. நான் பதிவரியாக இருப்பது உண்மையாக இருந்தால் கதிரோன் உதயமாகாமல் இருலோகமாக இருக்க வேண்டும் மறு சாபத்தை கொடுத்தது அம்மன். அந்த அம்மா சாபம் கொடுத்ததுக்கு பதிவரின் காரணமாக ஒரு வார காலம் ஒரே இருலோகமாக இருக்கிறது. தங்கள் எறிந்தார்கள், சூரபத்தை காட்டினார் பரமக்கிழவன். இந்த அம்மா பதிந்தேகி என்று 5 முறை சொன்னது. சரி பரமக்கிழவன் கொடுத்தேன் 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 என்றார். ஐயா ஐயா சோதித்ததெல்லாம் போதும், எனக்கு இடத பார்க்க போடுங்க அப்படிங்கிற பொழுது நகன் அழைத்து ஆசைப்பட்டால் நல்லாங்க பிறகு செய்தேன். இப்பொழுது நீ 15 என்று 5 முறை சொல்லியிருக்கின்றாய், உனக்கு காம விருப்பம் தேரவில்லை, அதனால் உனக்கு மீண்டும் சாபத்தை தருகிறேன். எப்படி எப்படி என்றால்
பாஞ்சால நாட்டை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால ஆண்டப்பட்டவன் ஆ. வியாசர் உபயாசம் வைத்து முத்ராபிஷேக யாகம் நடத்துகின்றார். யாகம் நடத்துகிறார். அந்த யாகத்திலே ஆ. நீ யாகஜானியாக பிறக்க வேண்டும் 16 யாகஜானி அப்படி என்று நலாயினிக்கு சாபத்தை கொடுத்தார். ஆ. ஐயா ஆ. நான் அப்படி பிறப்பேனே ஆனால் ஆ. நீங்களே வந்து என்னை மாலை வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கறாங்க. அப்படி கேட்டுக்கொள்ள ஆ. சரி என்று ஒப்புக்கொள்ள நீ யாகத்தில் யாகஜானியாக பிறந்து ஆ. ஈஸ்வரனுக்கு எத்தனை முகம்? 5 முகம். 5 முகமும் ஆ. 5 உருவமாக ஆ. 5 ராஜாக்களாக பிறந்து ஆ. இருவருக்கு முந்தி ஆ. இருவருக்கு பிந்து ஆ. நடுரோலக நான் வந்து மாலை போ ஆ. அப்படின்னு சொன்னார் பரணக்கர். ஆ. அப்படில்ல ஆ. நீங்க எல்லாம் ஈஸ்வருடைய அம்சம். ஓ கதை அதுல போகுதா? உங்களுக்கு இறப்பு என்பதே கிடையாது. சரி இப்ப ஆதலால் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். எது வேணாலும் சரிதான். ஆ. அண்ணனை சுத்தமா பேச மாட்டேன். இன்னுமே பேச மாட்டேன். ஏன்னா இனிமே நான் ஒண்ணு எதுவும் பேச மாட்டேன்னா. குருநாதா ஐயா பீமனுக்கு தகுந்த உபாயம் சொல்லியிருக்கின்றேன். வேற என்ன வேண்டும்? இன்னும் ஒரு டீ வேண்டும். எப்படி ஒரு ஆண்டு அக்காதவன் கைப்பதிகள் கொண்டு புரியவில்லை. சைடுல போட்டு தர்மா அக்காதனை துளைக்க வேண்டும் சொன்னால் ஒரு பொய் சொல்லுமே. ஒரு ஆளன் இல்லா கண்ணியருக்கு அழகம் உண்டோ? அப்படி பொய் சொல்லிதான் அந்த நாட்டிலே வாழ்வது என்றால் இப்பேற்பட்ட நாட்டை விட நாங்கள் காட்டுக்கே போறோம் ஐயா. பொய் சொல்லி பிழைத்தவர்கள் புவியில் இல்லை. போருக்கு அஞ்சு போனவர்கள் வாழ்ந்ததும் இல்லை. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் ஒரு கைப்பிடி பிடிச்சி சாவதுதான். கண்டிப்பா இல்லையா? ஐயமிடாது உண்பவருக்கு சொர்க்கமும் இல்லை. ஆளில்லா கண்ணீருக்கு அழுகும் இல்லை. கிடையாது. இது எல்லாம் செய்து நாங்கள் இங்கு இருப்பதை விட நாங்கள் காணகமே போற சாமி. பொய் என்றால் பொய் அல்ல. சொல்லக்கூடிய வார்த்தை உண்மைதான் சொல்றேன். எப்படி என்றால் அத்தை மனைவருக்கு அனுசரிக்கப்படுறது யார்? சந்திரன். சந்திரனுக்கு புதன். புதனுக்கு ஊர்வன். அந்த புருவராஜா ஹரிச்சந்திரன் கடனா வாங்கினார் இல்ல எவ்வளவோ நிலங்களை விற்றார். கொடுக்கிறன்னு ஒரு வார்த்தை சொன்னார். மராமரன் மரபிலே இருந்து ராமராகப்பட்டவர் பாலியை வதம் செய்திருக்கின்றார். அதுபோல தேவர்கள் தக்க சமயத்துக்கு தகுந்தார் போல் உபாயம் செய்திருக்கிறார்கள். நீ சொல்லக்கூடிய வார்த்தை நான் தர்மன். தர்மர் அருகாமல் இருக்கக்கூடிய கெங்கு புரோகிதர். தர்மர் அருகாமல் இருக்க கெங்கு புரோகிதர் அப்படின்னு பெயரை வைக்க வேண்டும். தீமா குருநாதா நாடு எப்படி செல்ல வேண்டும்? மடையன் பலாட்டியன் சுழம்பாய் அப்படி 3ஆவது வைக்க வேண்டும். ஐயா அர்ஜுனனாய் விளங்கக்கூடியவன் நான் எப்படி செல்ல வேண்டும்? ஆணும் பெண்ணும் இல்லாமல் பேடியான உருவத்தை எடுக்க வேண்டும். இப்படியே போகிறேன். தாம்பக்கத்து சந்திரபல உருவத்தை மாற்ற வேண்டும். அப்படி அபாலவால் உருவத்தை மாற்றி நீங்க விளாட சேசம் சென்றால் விளாட அடைக்க கொடுப்பான். ஐக்காதம் துறை எல்லாருக்கும் சொன்னீங்க. இந்த யாகஜேனிக்கு என்ன சொல்ல போறீங்க? வண்ணன் மாது ஜெயந்தரதி விரதசாரணி காந்தரவஸ்தை பனிமாது அப்படி 5 நாவயத்தை வகிக்க வேண்டும். அப்படி பெயரை வகித்து விளையாட சென்றால் கண்டிப்பா அக்கியாதம் துளையும் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் திரும்ப. அப்படியே ஆகட்டும் ஐயா. நாங்கள் அப்படியே நாட்டுக்கு சென்றாலும் இதோ எங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை கண்டால் இவர்கள் தான் பாண்டவர்கள் என்று துரியோதனன் எளிதாக எங்களை கண்டுபிடித்து விடுவான். மீண்டும் 12 ஆண்டு வனவாசம் ஓட்டி விடுவான். இந்த ஆயுதத்திற்கு ஒரு வழி சொல்லுங்கள். விளாட தேசத்துல காளி கோபுரம் இருக்கு.
காளி கோபுரத்துக்கு அருகாமையிலே வன்னி மரம் இருக்கிறது. வன்னி மரம் அதுல போரை இருக்கிறது. சரி. அதனால் இந்த ஆயுதங்கள்லாம் ஒன்றாக சேர்த்து மான் கோளால் கட்டி அந்த போரையிலே வைத்து தர்மா சாபத்தை கொடுக்க வேண்டும். எப்படி என்றால் எப்படி தர்மநந்தனாகிய நீயும் தம்பி விஜயனும் விஜயனும் எடுத்தால் ஆயுதமா வரணும். மாற்றான் எவன் எடுத்தாலும் அது சர்ப்பமாக சேர வேண்டும். ஏன் நான் எடுக்க கூடாதா? கண்டிப்பா சீரும் பாம்பா. அப்படி என்று நீ சாபத்தை கொடுத்து சரி விளையாட மேகங்கள் கண்டிப்பா கேள்வி. அப்படி ஆகட்டும். ஆகட்டும் குருநாதா. இப்படி வனவாசம் அஞ்ஞாதவாசம் கைத்து இருக்காங்க. இப்படியாக